கட்டுப்பாடு இருக்கப்பா. அப்ப இந்த பக்கம் வாட வருது. உங்க பக்கம் வந்துகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் தான் வாட வருது. நம்ம காத்து வாக்கலாம் கேதான் வர மாதிரி இருக்கு. காத்து வாக்கு வைக்கிட்டா வருது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வருது. அப்ப தண்ணி சாப்பிட வேலையில விட்டுருங்க. என்னப்பா அது? எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. எப்படி வருது? ஆனா அடியோட விட்டுட்டு. இந்த அடியோட பொட்டாட்டி அடிச்ச ஒரே அடியோட விட்டு. என்ன சொல்றீங்க? இனிமேல் சரக்கு அடிக்க கூடாது. ஏன் அப்படி? கல்யாணம் பண்ண புதுசுல நான் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னத்த? பொட்டாட்டி ஏத்த. இப்ப எப்படி? அவ அடிச்சுட்டு இருக்கா நான் பாத்துட்டு சும்மா. எதனால அப்படி? வேற வழி இல்ல. ஏன்பா? இனிமேல் அவங்க அடிக்கிறத நம்ம பாத்துட்டு பாருங்க. ஒரு விஷயம் தெரியுமா? இங்க இருந்து வெளிநாடு போறாங்கல்ல, வெளிநாடு போறப்ப ஏரோப்ளைன்ல யாருக்கு வேணாலும் சரக்கு கொடு. சரி. தமிழ்நாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு மட்டும் சரக்கு கொடுக்காதுட்டாங்களா? என்னையா போக மாட்டாங்க நம்பாளுங்க. நம்மால் குடிச்சா சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்களாப்பா. என்னது? அமெரிக்காக்காரன் குடிச்சான்னு வச்சுக்க. சரி. ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜப்பான் நாட்டுக்காரன் குடிச்சுட்டான்னு வச்சுக்க. சரி. ஏதாவது பொம்மை தயார் பண்றாங்க. நம்மால் குடிச்சுட்டான்னு வச்சுக்க. என்னது? நேரா பிளைட் ஓட்டுறான் பாரு பைலட். ஆமா. அவன்கிட்ட போயிடுறாங்களா? போட்டு பிளைட் ஓட்டுறவன்கிட்ட போய் ஏடா வண்டி ஓட்டுற, நீ இறங்குடா, நான் வண்டி ஓட்டுறேன், இதே கிளம்பி பிளைட் ஓட்ட. தண்ணியை போட்டா நம்ம பிளைட் ஓட்ட கிளம்பிடுறாங்க. அதனால தண்ணி சாப்பிடுற வேலை இருந்தா விட்டுருங்க. கிடையாதுப்பா. ஆசையே இருக்க கூடாது. அன்பார்ந்த பெரியவர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, பண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, காக்கிச்சட்டை இடத்திற்கு மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் பங்காளிகளே, படித்த இளைஞர்களே, படிக்காத மேதைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த நாடகத்தை சீரும் சிறப்போடும்
நடத்தி கொண்டிருக்கும் விழா கொண்டிருக்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு மலை சூப்பர் தலையில பிரிச்சு அடிக்கணுமா? இப்பெல்லாம் நான் தலையில பிரிச்சு அடிக்கிறது இல்லையா? ஏற்கனவே அடிச்சு மண்டை உழந்துருச்சு. மண்டை உழந்தா அப்புறம் என் குடும்பத்தை யாரு பாக்குறது? அதனால அதை விட்டாச்சு. ஆமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்துருக்கோம். உங்களை மாதிரி நல்லா உள்ள நாட வைக்க போய் நம்மள மாதிரி கலைஞர்களுக்கு பிழைப்பு ஓடிக்கிட்டு நீங்க நாடக வைக்காம போயிட்டீங்க. ரொம்ப மோசமா போயிடும். அதிகமா நாடக கேட்டி பரவாயில்ல. வாரத்துக்கு ஒரு 7 நாடகம், கொஞ்சமா மாசம் ஒரு 30 நாடகம், அதுக்கு மேல ஒரு காசு எங்களுக்கு. இந்த கார்த்திகை மார்கழில கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு என்ன விஷயமா குடும்பத்தோட கோயிலுக்கு போலாம். யார் குடும்பத்தோட? ஏப்பட்டாட்டி வருது. அப்புறம் ஓப்பட்டாட்டி ஏப்பட்டாட்டி விளக்கமாத்திரம் அடிக்காது போன மாதிரியே சொல்லுவேன். இல்ல ஏப்பட்டாட்டி வருத போறேன் அங்கேயே என்ன ஏமாத்திட்டாங்கடா. என்ன அப்படி சொல்றீங்க? பழனியில புதுசா ஒரு ட்ரெண்ட் வந்திருக்குல்ல, என்னது? கருங்காலி மாலை ஒழுங்க, செங்காலி மாலை ஒழுங்க, டிவியை திறந்தா போதும்டா. ஆமா, யோகா வரதாம்ல. கருங்காலி இந்த மாலையை போட்டுட்டு கத்துக்கிட்டு ஏறும்டாங்க. ஏன் கேக்குற? என்னாச்சு? பழனியில சாமியை முடி கீழே இறங்கி வந்தேன். சரி, சாமி ஒரிஜினல் கருங்காலி மாலை 2000 ரூபாய் அப்படின்னு. சரி, ஆனா 2000 ரூபாய்க்கு சீப்பா கொடுக்குறேன். மலிவா இருக்குது. மாலையை வாங்கி மாட்டிட்டேன். சரி, மாட்டிட்டு மண்டபத்துல வந்து குளிச்சுக்கிட்டு கிடக்குறேன். பிசு பிசுன்னு இருந்துச்சு. மாலை கரைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படி சொல்றீங்க? என்னடா மாலை கரைஞ்சுக்கிட்டு வருதுன்னு பிச்சு வாயில வச்சு பாக்குறேன். என்னாச்சு? அது கருங்காலி மாலை இல்லடா. என்னது? இந்த ஆட்டு புழுக்கையெல்லாம் ஒண்ணா கோத்து. என்னது? ஆட்டு புழுக்கைய ஒண்ணா கோத்து கருங்காலி மாலைன்றது 2000 ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டாடா. உன்னையும் ஏமாத்திட்டானா? என்னைய மட்டும் இல்ல, ஏமாத்து உலகம் ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்கு. யாரு நம்பி ஏமாத்துறாதீங்க. காலையிலும் கதிரில் உந்தல் ஆட்சி தெரியுது. கோடி புண்ணியம் கடலுக்கு மகிழ் எரித்து கடலை பூரி. தலையில பெருத்தி அடிக்கடி என் குடும்பம் முடியாது பண்ணி சந்தோஷமா இருக்கிறோம். அவ்வளவுதானே. அதனால வரவேற்றுவோம். ஹலோ ஹலோ, கொஞ்சம் லைட்டா வாங்கி பத்தியா? ஹலோ ஹலோ, போடுறோம். Thank you.